ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஹேம்ஸ். இன்றைக்கி பீர்க்கங்காய் கடைசல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது செய்கிறதுக்கு 2 பீர்க்கங்காய் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்க தோலை ஃபுல்லாக சீவாமல் லைட்டாக அந்த மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இப்போது க்ளீன் நான் பீர்க்கங்காயை சென்டரில் ஒரு கோடு போட்டு 1/2 இன்ச் மொத்தத்துக்கு ரெண்டு பீர்க்கங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது தாளிப்புக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் ரெண்டுத்தையும் மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் குக்கரில் வெந்து வந்துச்சு இல்லைங்களா, அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, ஒரு துண்டு புளி, இப்போது தாளித்து வச்சதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் அப்படியே மத்து வச்சு கூட குக்கரில் கடைஞ்சிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி கடைஞ்சி விட்டோன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான், டேஸ்டான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.